வணக்கம். ஈறு மற்றும் பல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். இப்ப ஈறு பல் விஷயத்துல பாத்தீங்கன்னா, அக்யூட், கிரானிக் இது 2 வகையா நம்ம பிரிக்கலாம். அக்யூட்னா பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஜாஸ்தியா இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். உடனே நம்ம ஒரு டாக்டர போய் பார்க்கணுங்கிற ஒரு டிரைவ் இருக்கும். பட் கிரானிக் இன்ஃபெக்ஷன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, ஓரளவு பெருசா நம்ம பாதர் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் மைல்டா ஒரு நாகிங் பெயின் இருக்கும். அவ்வளவுதான். ஸோ அதனால அத நம்ம அலட்சியப்படுத்திருவோம். பட் இந்த மாதிரியான கிரானிக் இன்ஃபெக்ஷன் என்ன வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா, இதனால நமக்கு ஒரு மூட்டு வலியோ, இல்ல ஒரு ஸ்கின்ல ஒரு அலர்ஜியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, அந்த நேரத்துல மூட்டு வலி இருக்குன்னா ஒரு ஆர்த்தோபெடிஷியனையோ இல்ல டெர்மட்டாலஜியோ போய் பார்ப்போம். பட் அதோட ரூட் காஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு கம் இன்ஃபெக்ஷன்ல இருந்து அது அந்த பிரச்சனை உருவாக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியான ஈறு கிரானிக் இன்ஃபெக்ஷனை தயவு செய்து அலட்சியப்படுத்த வேண்டாம். இதனால உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் பாடியில இன்னொரு இடத்துக்கு பரவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இதை நீங்க பல் மருத்துவரை அணுகி அதை as soon as possible சரி செய்து கொள்வது மிகவும் நல்லது. நன்றி.